சரி அவருடைய பசியை தீர்த்து விடுங்கள் சரி என்று சொன்ன போது அம்மா சரி என்று பாருங்கள். சரியா நீ பாண்டவர் தர்மராஜன் ஒரு பாஷமாக மறுத்து சரி யார் நினைக்கின்றார் பாருங்கள். யாரை நினைக்கின்றார்கள்? ஆதித்தாவரை கதன்று ஆதித்தாவரை கதன்று ஆதித்தாவரை கதன்று அரத்தி மைந்தன் நான் நினைத்தான் நான் நினைத்தான் அரத்தி மைந்தன் நான் நினைத்தான் நான் நினைத்தான் தர்மராஜனுக்கு காட்சி கொடுத்தார். சரி தர்மராஜனை பகவானே மங்களம் உண்டார் மகிழ்ச்சி மங்களம் பெருகு நல்லது நடக்க ஒரு நாள் தாங்கள் என்ன நினைக்க மாட்டீர்கள். சரி என்ன நினைத்த காரணத்தை சொல்லுங்கள். ஐயா உங்களை நினைத்தது காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் கோபத்தில் பொடிவராகப்பட்ட துர்வாச மகாமுனிவர் சரி இந்த காட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் காட்டில் கிடைக்கக்கூடிய காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்டு நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். எங்களிடத்தில் ஒருவேளை உணவு கேட்கின்றார். பாருங்க உணவு தர முடியாதுன்னு சொல்லி மறுத்தால் எங்களுக்கு சாப்பிட்டு கொடுப்பார்கள். ஆகிய உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அச்சிய பாத்திரத்தை தாங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை வைத்து இந்த மகாமுனிவருக்கு ஒருவேளை உணவு நாங்கள் படைப்போம். மகிழ்வாக மகாமுனிவர் சொல்வார்கள். தர்மராஜனி நீங்க கேட்டீங்களே என்று சொல்வீங்கன்னா சரி இதோ உடைய அச்சய பாத்திரம் சரி அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் சரி ஒரு வேலையும் வேண்டாம் சாப்பாடு குறையாம கிடைக்கும்பா. அம்மா அந்த நிறைய சோறு பொங்கி வச்சாதானே சரி அதை எடுக்க எடுக்க குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஆமா ஆனா இந்த அச்சய பாத்திரத்தில் சரி அல்ல அல்ல குறையாது. அதான் கேட்டப்ப வேலை செய்யாம கொஞ்சம் சாப்பிடலாம். அவ கிடைச்சாலும் நல்லது. நம்ம பாட்டு பிடிக்க வர வேண்டாம் பேசாம வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம்ல. சுவாரத்தனமா வேணும் உலகத்துல வேற என்ன வேணும் இது வேண்டாம். நம்ம எந்த ஒரு பாட்டு பிடிக்க வந்து கிடையாது ஊர் தெரியாமதான் எனக்கு ஊர் தெரியணும். பணம் முடிஞ்ச உடனே பணத்தை வாங்கி தரணும் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். எந்த ஊர்ல படிச்சாங்க என்ன நம்ம பிச்சு வலைக்கு பாட்டு பிடிக்க வந்திருக்கோம். பிச்சு வலை ஆமா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. 2-3 பிச்சு வலை இருக்கு. அது சரி நம்ம காரங்காடு பிச்சு வலை அப்படிலாம் படுத்து பத்தி பிச்சு வலை பரவாயில்ல. ஆமா சரி ஏதாவது ஒன்று சொல்லணும். பக்கத்துல முறையில் சொன்னோம்னா அது சரி சரியா தான் இருக்கும். அப்ப தங்கச்சி சரி பிச்சு வலைக்கு நீ பாட்டு படிக்க வந்து ஐயா அருள்மிகு அண்ணன் இசைக்கியம்மன் திருக்கோயிலுக்கு பாட்டு படிக்க வந்து நீ எதுக்கு படிக்க வருவேன் தெரியாத உனக்கு? நாளை மங்களம் படிச்சு முடிஞ்ச உடனே சரி பணத்தை எண்ணி தருவாங்க ஒரு 50,000 சரி அப்படியே வாங்கிட்டு போறோம். மகிழ்ச்சி தங்கச்சி நீ பணத்துக்காக பாட்டு படிக்கிறவங்க. ஆமா ஆனா எங்க அண்ணன் தங்கச்சி தெரியுங்க அண்ணன் நாங்க 4 பேரும் எங்க தெரியுமா இசைக்கியம்மன் கோயில் பாட்டு படிக்க வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கீங்க? அண்ணன் சித்திரை இருப்பது எத்தனாலே எதனாலே பலத்தின் தூக்கி பசங்க இருப்பதாலே பரதி செய்ய தெரிவது எத்தனாலே எதனாலே அவள் 10 வீட்டு சோறு ருச்சி கண்டதாலே இந்த பெண்ணு பாட்டு பாடுவது எத்தனாலே எதனாலே ஊரு ஊர சோறு ருச்சி கண்டதாலே சோதனை வந்திருக்கியா? சுவையான சாப்பாடு. அம்மா இவரே நேற்று வந்தாலே சாப்பிட்டாச்சு. சரி நீ காலை சாப்பாடு மதியம் சாப்பாடு அம்மா இரவும் சாப்பாடு முடிஞ்சிச்சு. சரி காலை கறி சாப்பாடு உண்டு. சரி இவரே என்ன சாப்பிட்டு முடிஞ்சு பேசாம வண்டி எடுத்து போயிடணும். சரி கணக்கு பார்க்கவும் தங்கச்சி வசந்தி சரி என் பங்குக்கு என்னவன்னு கேட்டேன்னு வையேன். சரி குடம்பாடி குடல் இருக்காது. சத்தியமா புருஷன் சத்தியமா சின்ன பையன் இருக்காரு. சின்ன பையன் கேட்டலாம் போ. அம்மா ஏய் உள்ளாத பணம் கொண்டு போம்மா. இது 2 மாசம் தொடர்ந்து பாட்டு இருக்கு. சரி அந்த பணத்தெல்லாம் தங்கச்சி நம்பி கொடுத்துருவீங்க. சரி அப்படி கட்டுக்கிட்டா வச்சு சரி 4 மாடியில் ஒரு 7 மாடி போட்டுருவேன். இருக்கிற மாடியில உன்னால ஏறி விளக்கு போட முடியல. இல்ல வேற உனக்கு 4 மாடி இது 7 மாடி. இந்த பாரு அப்படி அண்ணனுக்கு பணத்தை தராம நீ கொண்டு போய் மாடி போட்டினா 4 மாடியில இது 7 மாடி போட்டா அண்ணனுக்கு தெரியுமா எல்லாரும் வெடிகுண்டுக்கு அங்கங்க போய் சிவகாசியில் போய் அங்க போய் யாருக்கு வாங்கணும். நான் யார்கிட்ட வேணாம்டா என் தம்பி நம்பர் சொன்னா போதும் அனைத்து அவனே வெடி குண்டு செஞ்சு அவனையும் வீட்டை கொண்டு வச்சிருவான். பாவி சரி பெரிய தீவிரம் தம்பி. நம்ம சாதாரணமா எந்த விளையாண்டு துப்பாக்கி தயார் பண்ணுமா கலை துப்பாக்கி வருமா அட பாவி
நீயே சொல்லி கொடுத்துருவா. டேய், நான் ஒண்ணு போய் சொல்றேன் நினைக்காதம்மா. வெடிகுண்டு தயார் பண்ணக்கூடிய ஆட்கள் என் தம்பிகிட்ட இருக்கு, கள்ள துப்பாக்கி தயார் பண்ணக்கூடிய ஆட்கள் என் தம்பிகிட்ட இருக்கு. நான் விளையாட்டு சொல்லல, அவங்கள திறமைசாலி சாதாரண கூடாது. தெரியுப்பா தெரியும் உன் தம்பி எப்படிப்பட்ட திறமைசாலி. அப்படின்னா சாப்பாடு வந்திருக்கா. அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா பாருங்கள், இந்த அச்சை பாத்திரத்தை சூரிய பகவான் கொடுத்தார் தர்மராஜன் கையிலே. சரி, அதை வெற்றுக்கொண்டு துர்வாச மகாவனுடைய பசியை தீர்த்து வைத்தார் பாண்டவர்கள். சரி, பசி தீர்த்த போது பாருங்கள், அம்மா அப்படி மகிழ்ச்சியோடு பாருங்கள், அழகான நல்ல வார்த்தை, சரி, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். சரி, நல்லதை சொல்லி சென்றார் துர்வாச மகாமணிகள். சரியா? ஆனா துரியோதனன் நினைத்தது என்ன? அம்மா இவர் பசிக்கும் கேட்பாரு, இல்லைன்னு சொல்லுவாங்க, கொடிய சாபத்தை கொடுப்பார். துர்வாச மகாமணிகள் சொன்னா எளிமையான சாபத்துல கொடுக்க மாட்டாரு. ஆமா, கொடுமையான சாபத்தை கொடுப்பாரு. கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாலும் கோவம் வந்துடும். சரி, கேட்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆமா, கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சரி, சாபத்தான். சரி, இந்த மாதிரி யாருமே யாருக்கு ஏதாவது கேட்டாங்கன்னு சொன்னா, அம்மா இல்லையே மறுக்கலாம் காரியத்தை செய்யணும். இருந்தாலும் கொடுக்க முடியும், இல்லாம கொடுக்க முடியாது. இல்லாம கொடுக்க முடியும், இருந்தா கொடுக்கணும். இருந்தா கொடுக்கணும், வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லி ஏமாத்த கூடாதுல்ல. சரி, அம்மா துர்வாச மகாமணி மகிழ்ச்சியோடு சென்றார். சரி, இந்த வாண்டவர்கள் புறப்பட்டார்கள். சரி, இந்த வனத்தில் இனிமே இருக்க கூடாது. அம்மா நேரம் சரியில்லை. சரி, அடுத்த வனத்தில் போகலாம். சரி என்று சொல்லி புறப்பட்டார்கள். சரியா? அந்த வனத்தை கடந்து சரி இங்க வரை என்ன பாருங்கள், எங்க வருகின்றார்கள்? காமிகாவனமதிலே அம்மா அங்க இருக்கும் அளவை பார்த்தார்கள். சரி, மரம் செடி கொடி என்று அம்மா அருமையாக இருக்கின்றது. சரி, இவர் தம்பி என்ன இவ்வளவு அழகான சோலை போல இருக்கின்றது. அம்மா சத்தியா தோரணம் இப்படி கட்டணும். சரி, வாழைக்குலை. சரி, அடுத்த கவனம் இருக்கப்பது என்ன என்ன இருக்குமா? அந்த வாழைக்குலை பக்கத்துல இன்னொரு செடி இருக்கப்பது என்னன்னு? வாழைக்குலை எங்க இருக்கு? என்ன இருக்கு? வாழைக்குலை வாழை கண்டு. ஆமா, அது என்னன்னு தெரியல, ஏதோ வச்சிருக்காங்க, பேர் தெரியல. தெரியல. ஆனா இதுக்கு மத்தியில ஒவ்வொரு தென்னங்குருத்தோலை தோரணம் நம்ம கொண்டு வச்சுக்கே. சரி, அருமையா இருக்கும், நல்லா இருக்கும். இதோட பார்த்து அழகாக வெள்ளை கடத்துல இருக்கும்போது அது பார்க்கறதுக்கு இதோட பிரமாதமா இருக்கும், பசுமையா இருக்கும் அந்த இடம். சரி, அழகா. அம்மா என்ன மாயில தோரணம். சரி, வேப்பலை தோரணம். ஆமா, மலர் தோரணம், வாழை கட்டி இருக்காங்க. அப்ப பச்சையா இருந்தாலுமே நல்லா தானே இருக்கும், பசுமை இருந்தாலும் இங்க நல்லா இருக்கும். கண்டிப்பா. சரி, அழகா பாருங்கள், அந்த வனத்தில் கூடி வளமை பார்த்தார்கள். சரி, சிறப்பாக இருக்கின்றது. அம்மா ஆக எப்படிப்பட்ட வளமை. சரி, இந்த வனத்திலே அம்மா பசி இல்லாமல் அழகாகவே. சரி, ரொம்ப பசிச்சுன்னு இருக்க வேண்டாம். அம்மா பசி இந்த மாதிரி பழங்கள் இருக்கின்றது. சரி, வந்துவிடலாம் இந்த வனத்திலே. முதல்ல தானே தேவை, உணவு தானே தேவை. பசுமையான மரங்கள்லாம் செழிப்பாக இருக்கின்றது, நமக்கு உணவும் சரியாக கிடைக்கும். அமைதியாக இந்த வனத்திலே நாம் காலத்தை கழிக்கலாம் என்று சொல்லி பாண்டவர்களும் பாஞ்சாலியாகப்பட்ட திரௌபதியும் பாருங்கள் 6 பேரும் இந்த அருமையான வனத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். காமிகா வனத்திலே வரத்தில் அமர்ந்திருக்கேன். சரி, இந்த பாண்டவர்கள் காமிகா வனத்திலே அமர்ந்திருப்பதை கண்டு அம்மா பல முனிவர்கள் வருவதும் போவதுமாகவே இருக்கின்றார்கள். சரி, பாண்டவரை சந்தித்து பேசுகின்றார்கள், நல்லது கெட்டது சொல்கின்றார்கள். சரி, இப்படியே சென்று கொண்டு இருப்பதை கண்டார் தர்மராஜன். சரி, தம்பிமார்கள் என்ன நாட்டில் இருந்தோம் என்று சொன்னால் சரி இத்தனை முனிவர்கள் வருவார்களா, அவை பார்ப்பார்களா? சரி, இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை. இப்ப நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கை விட இந்த காட்டு வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. சிறப்பு. சரி, அமைதியான வனம். சரி, எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அம்மா
அதுதானே இருக்கணும். கடவுள் இந்த உலகத்தை அமைதியாகத்தான் படைத்திருக்காங்க. இறைவன் படைப்பில் அமைதியாக தான் இருந்துச்சு. சரி, ஆனா நீங்க தான் அமைதி இல்லாமல் ஆக்கி விட்டீங்க. யார் நீங்கன்னா? எல்லாரும் சேர்ந்தா, நீங்க நானே மொத்தமா சேர்ந்தா எல்லாரும் சேர்ந்தோம். வரங்கள் மனத்தில் ஆண்டவர் அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே அஸ்தினாபுரம் ஆனதே சரி 60 கோடி மீது துரியோதன மன்னன் அழகாக வரங்கள் தன்னை அலங்காரம் செய்து கொண்டு அதை சிம்மாசனத்தில் வந்து மறந்தார்.